கீழக்கரையில் நகராட்சி ஒழுங்காக செயல்படலைனா நகராட்சி தேர்தலில் நாங்கள் குதிப்போம். அனைத்து சமுதாய கூட்டமைப்பின் தலைவர் ஹாமிது இப்ராஹிம் ஆவேச பேட்டி. ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரையில் அனைத்து சமுதாய கூட்டமைப்பின் சார்பில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கீழக்கரை நகராட்சியில் கிட்டத்தட்ட 21 வார்டுகள் செயல்பட்டு வரும் நிலையில் 70,000க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வரக்கூடிய நிலையில் மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை பூர்த்தி செய்வதில் அக்கறை காட்டி வருவதோடு செயல்படுத்துவதில் மும்முரம் காட்டி வருகிறது. குறிப்பாக கீழக்கரை தனியார் திருமண மண்டபத்தில் இன்றைய தினம் நடைபெற்ற அனைத்து சமுதாய கூட்டமைப்பின் ஆலோசனை கூட்டத்திற்கு மக்கள் தேவையான அடிப்படை வசதிகள் குறித்து விவாதித்து முக்கிய தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டது. குறிப்பாக சாக்கடை சுத்திகரிப்பு செய்வதற்கும் சுகாதார விஷயங்களை விரைந்து நடவடிக்கை எடுக்கவும் ஊரின் முன்னேற்றம் குறித்து போராடுவது குறித்தும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதில் திரளான சமூக ஆர்வலர்கள் பொதுமக்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். பின்னர் செய்தியாளரை சந்தித்த அனைத்து சமுதாய கூட்டமைப்பின் தலைவர் ஹாமிது இப்ராஹிம், கீழக்கரை நகராட்சி ஒழுங்காக செயல்படவில்லை என்றால் நகராட்சி தேர்தலில் நாங்கள் களம் காண்போம் என ஆவேசமாக பேட்டியளித்தார். நகராட்சி சபை உறுப்பினர்கள் ஒழுங்கான முறையில் வேலை செய்யாவிட்டால் எங்களுடைய சமுதாய அமைப்பு கண்டிப்பாக மறுபடியும் தேர்தலில் குதிக்கும். கண்டிப்பாக இந்த முறை நாங்கள் வெற்றி பெறுவோம். எங்களுடைய பொதுமக்களுடைய முழு ஆதரவும் எங்களுக்கு இப்போ இருக்கிறது. அதனால் கண்டிப்பாக நாங்கள் வரக்கூடிய எலெக்ஷனில் இந்த நகராட்சி இப்போ இருக்கக்கூடிய நபர்கள் ஒழுங்கான முறையில் வேலை செய்யப்படாட்டா வேலை செய்ய சொல்லி ட்ரை பண்ணுவோம். இல்லாத பட்சத்தில் கண்டிப்பாக நாங்கள் ஒரு நல்ல ஆட்களை மட்டும் இணைச்சி எலெக்ஷனில் நாங்கள் நிச்சயமாக நின்று வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அதன் மூலமாக ஊருக்கான நல்ல காரியங்களை நாங்கள் கண்டிப்பாக செய்வோம். வணக்கம். என் பேர் ஹாமிது, அனைத்து சமுதாய கூட்டமைப்பின் தலைவர், கீழக்கரை.